Hi friends, welcome to World School of Banking. ஸோ இப்போ இந்த செஷன்ஸ் இந்த வீடியோஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ இப்போது நிறைய இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்க அண்ட் தென் டிப்ளமோ ஐடிஐ எனி டிகிரி எம்பிஏ ஸோ இந்த கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்குலாம் செப்பரேட்டாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கால் ஃபார் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைன், அது என்ன என்ன கம்பெனிஸு, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, என்ன ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான். இந்த டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கம்பெனி. இந்த கம்பெனி என்ன செய்யுது அப்படின்னா ஆக்சுவலாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டோட ஒரு டாட்டர் கம்பெனி. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட் நமக்கு தெரியும், அதனோட சப்சிடரி கம்பெனின்னு சொல்லுவாங்க, இல்லை டாட்டர் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ரயில்வேவோட ஆல்மோஸ்ட் டெவலப்மெண்ட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து கூட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபெசிலிட்டிஸு, ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த கம்பெனி மூலியமாக தான் அந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து வேரியஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் ஆல்மோஸ்ட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி ஓப்பனிங் டேட் ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அப்படின்னா 24th ஏப்ரல் 2021லேருந்து 23 மே 2021. ஸோ அது வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆகுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. பட் இப்போ நமக்கு இந்த கோவிட் இந்த கரெக்டாக 23rd மேல வந்து லாக்டவுன்ஸ் எல்லா ஸ்டேட்லேயும் மோஸ்ட்லி அந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டேட்ஸ் எப்போ வரைக்கும் அப்படின்னா 23rd ஜூலை 2021 வரைக்கும் நம்ம எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். சிம்பிளாக சொல்லணும், ஆன்லைன் டெஸ்ட்டு செப்டம்பர் மந்தில் இல்லை அக்டோபர் மந்தில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ ஜூனியர் மேனேஜர், ஸோ சிவில் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து ஜூனியர் மேனேஜர் சிவில். ஸோ அப்போ இதில் வந்து இன்ஜினியரிங் வந்து சிவில் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 60% மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா இது எலிஜிபிள். இதில் ஆல்மோஸ்ட் எவ்வளோ வேகன்சிஸ் அப்படின்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 14, எஸ்சிக்கு வந்து 4, எஸ்டிக்கு வந்து 2, ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு வந்து 8, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலி டிசேபிள்டு பர்சன்ஸ் அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ரிசர்வேஷன்ஸ் வந்து இந்த சீட்டில் வந்து 2 கொடுக்குறாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் ஜூனியர் மேனேஜர் சிவிலுக்கு. ஸோ இங்கே எதுக்குமே எந்த ஜாபுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்கல ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதுக்கு வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ ஜூனியர் மேனேஜர்ஸ் இங்கே வந்து ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா எனி டிகிரியாக இருக்கும். இங்கே வந்து மேனேஜர் போஸ்டிங்ஸ்ன்றதுனால எம்பிஏ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எம்பிஏ முடிச்சிருக்கணும், 2 years எம்பிஏ. இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸு, ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி இந்த இதில் வந்து யாராவது போஸ்ட் கிராஜுவேட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் வருவாங்க. ஆஸ் வெல் அஸ் இதில் வந்து 34 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா ஆல்மோஸ்ட் மெக்கானிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் 60% ஆஃப் மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா எலிஜிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங்கு. ஸோ இது வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிவில் அப்படின்னா எங்கள் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தா போதும். சிவில் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன், சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங். இதில் ஆல்மோஸ்ட் 73 வேகன்சிஸ் கேட்டிருக்காங்க சிவில் முடிச்சவங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்காக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல். ஸோ டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் பவர் சப்ளை இதெல்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டோட்டல் வேகன்சிஸ் ஒரு 42 வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ இதில் வந்து டிப்ளமோ முடிச்சிருக்கிறவங்க. ஸோ டிப்ளமோவில் வந்து எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், டிவி இன்ஜினியரிங், ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன்ஸ், டெலிகம்யூனிகேஷன்ஸ், சவுண்ட் அண்ட் டிவி இன்ஜினியரிங். ஸோ இது எல்லாமே வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சிக்னல் டெலிகம்யூனிகேஷன்ஸ் போஸ்டிங் வந்து எலிஜிபிள் ஆவாங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்.
ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் வித் நாட் லெஸ் தென் 60. ஸோ எனி டிகிரி, ஸோ பிகாம், பிஎஸ்சி இல்லை இன்ஜினியரிங் வாட் எவர் மேபி, என்ன ஏதோ ஒரு டிகிரி, எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா 60% மார்க்ஸோட அவங்க வந்து இந்த போஸ்டிங்க்கு வந்து எலிஜிபிள் வருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதுக்கு தான் பாருங்கள் வேகன்சிஸ் 237 கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் அப்படின்னா டிப்ளமா மெக்கானிக்கல்ஸ் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங்ஸ் இது எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல். ஸோ இதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மெட்ரிகுலேஷன்ஸ் 10th வந்து 60%, அண்ட் தென் அக்ரிகேட்டட் ப்ளஸ் 2 இயர்ஸ் வந்து நம்ம இது ஐடிஐ பண்ணியிருக்கணும். தட்ஸ் இட். ஆக்சுவலாக ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா ஐடிஐ வந்து எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கிறவங்க. அண்ட் தென் இதில் பாருங்கள் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னாலும் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க இந்த ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் அந்த இதுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. அண்ட் தென் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஸோ இதுக்கு வந்து கம்ப்ளீட்டட் ஆக்ட் ஆல்மோஸ்ட் வந்து மெட்ரிகுலேஷன்ஸில் 10th முடிச்சுட்டு மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் இன் கம்ப்ளீட்டட் ஆக்ட். ஸோ என்சிவிடி இதுவும் ஐடிஐ தான் ஆக்சுவலாக. ஆர் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் இதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே இந்த ஜாபுக்கு ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இது கொடுத்துருக்காங்கன்னா எய்தர் ஐடிஐ முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா எனி டிகிரி முடிச்சிருக்கிறவங்களுமே இந்த ஜாபுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறாங்க. 225 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து மெக்கானிக்கல் போஸ்டிங்காக. ஸோ ஆல்மோஸ்ட் இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் இது. ஏஜ் லிமிட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஜூனியர் மேனேஜராக இருந்தாங்கன்னா 18 to 27, எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 18 to 30, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 18 to 30 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஸோ இதில் வந்து இன்னும் இம்பார்ட்டண்ட்டாக இதோட நீங்கள் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். ஸோ dfccil.com அப்படிங்கிற இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஆன்லைன் அப்ளை பண்ணுறது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அங்கே இருக்கும். அண்ட் தென் இதில் வந்து மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படிங்கிறது இது எல்லா போஸ்டிங்க்குமே காமனாக வந்துடும். ஸோ இதில் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஜென்ரல் நாலேஜ், ஆன்சர், ரீசனிங். ஸோ இதுதான் வந்து இந்த சிலபஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் செகண்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ரேஷன்ஸு. ஸோ இதில் வந்து இன்னும் டீட்டெயில்டாக இந்த கம்பெனியோட பேர் ஓகேங்களா, அதுக்கப்புறம் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா இதனோடது, அதுக்கப்புறம் ரயில்வேயோட நாலேஜஸ், எக்கனாமிக்ஸு, ஸோ ஜென்ரல் சயின்ஸ் இது எல்லாமே வந்து செகண்ட் பேப்பர்லேருந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கு ஆக்சுவலாக இன்டர்வியூ பாருங்கள். இந்த மேனேஜர் போஸ்டிங்ஸ்க்கு மட்டும்தான், ஜூனியர் மேனேஜர் போஸ்டிங்ஸ் மட்டும்தான் இன்டர்வியூ இருக்குது. வேறு எதுக்குமே வந்து இன்டர்வியூ கிடையாது. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ். இது ஆக்சுவலாக எல்லாமே ஆல்மோஸ்ட் சேலரி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 40,000 50,000 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்கும். இதில் இன்னும் உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஜூனியர் மேனேஜர் இருந்தாங்கன்னா 1000, அண்ட் தென் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்ஸ்னால் 900, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அப்படின்னா 700. ஸோ இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இதில் லாஸ்ட்டாக உங்களுக்கு அந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே தெரியும். ஆக்சுவலாக ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்னா பார்ட் 1 2 பேப்பர் இருக்கும். பார்ட் 1 பேப்பர், பார்ட் 2 பேப்பர். ஸோ இதில் சிவில் அப்படின்னா செகண்ட் பேப்பர் சிவில், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் ஆப்டிடியூட், ரீசனிங் அப்படிங்கிறது எல்லாருக்குமே காமனாக வரும். அண்ட் தென் இதில் பாருங்கள் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி. ஸோ அப்போது இவங்க வந்து ஆல்மோஸ்ட் இது வந்து எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணுவாங்க குவாலிஃபிகேஷன். ஸோ அப்போ எம்பிஏக்கு ரிலேட்டடாக இருக்கிற சிலபஸ் இருக்கும் பாருங்கள். மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பிஹேவியர், மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ், ஃபினான்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட்டு, மார்க்கெட்டிங் ஃபார் மேனேஜ்மெண்ட்ஸு. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எம்பிஏ, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா. ஸோ இந்த ஜூனியர் மேனேஜர் மெக்கானிக்கல் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் காமனாக இருக்கும், செகண்ட் பேப்பர் வந்து மெக்கானிக்கல்ஸு. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் சிவில் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து காமனாக இருக்கும். பேப்பர் பார்ட் 1 வந்து காமனாக இருக்கும். பார்ட் 2 வந்து அவங்களோட சிவில் டிபார்ட்மெண்ட்டோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் எலக்ட்ரிக்கல் அப்படின்னும் போது ஆல்மோஸ்ட் இவங்களுக்கும் எலக்ட்ரிக்கல்ஸு, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன்ஸ் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கும். ஆப்ரேஷன்ஸ் அண்ட் பிடி அப்படின்னா ஸோ இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக பாருங்கள் பேப்பர் வந்து ஜென்ரல் நாலேஜ், லாஜிக்கல் ரீசனிங், நியூமெரிக்கல் எபிலிட்டி. இது வந்து எனி டிகிரி குவாலிஃபிகேஷன்ஸ்க்காக வரும். ஸோ நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ். ஸோ பாருங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அண்ட் இந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கஸ்டமர் ரிலேஷன்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல். ஸோ ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிக்னல் ஆல்மோஸ்ட் அவங்களோட டிபார்ட்மெண்ட். பேப்பர் 2 பார்ட் 2 அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்ட் பேப்பர்ஸ் வந்துடும் அவங்களோட டிபார்ட்மெண்ட். ஸோ இதுதான். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இதனோட சேலரி எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி எல்லாமே வந்து 40,000 50,000 70,000 அந்த மாதிரியான நல்ல ஒரு ஹை சேலரி இருக்கிற ஒரு ஜாப் தான்.
ஸோ இன்னும் நமக்கு டைம் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் அப்படின்னா இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ இப்போ இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணி இந்த ஜாபுக்கு பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு அவேர்னஸஸ் கிடையாது இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ் பற்றி எல்லாம். ஸோ நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஜூனியர் மேனேஜர்ஸ்க்கு வந்து 50,000லேருந்து 1,60,000 ருபீஸ் வரைக்கும் பேஸ்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பாருங்கள், எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்க்கு 30,000லேருந்து 1,20,000 ருபீஸ், இது எல்லாமே மந்த்லி சேலரி தான். ஸோ அந்த லெவலுக்கு இருக்கும். பேசிக் சேலரி 30,000, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு அலவன்சஸ் அது இதுன்னு எல்லாமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு பே கிடைக்கும் கண்டிப்பாக. அண்ட் தென் இதில் ஆல்மோஸ்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சேல் பாருங்கள் 25,000லேருந்து 68,000 ருபீஸ் வரைக்கும். ஸோ நல்ல சேலரி தான். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.